தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிதம்பரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வரும் காட்சிகளை நேரலையாக பார்க்கலாம். அப்புறம் இன்னும் சில கட்சிகள்லாம் இருக்குது. விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் சிந்துகிற அளவிற்கு அந்த புரோக்கருடைய தொல்லை அதிகமா இருக்கிறதா கோரிக்கை வச்சிருக்காங்க. பன்னீர் கரும்பு விவசாயிகள் கண்ணீர் சிந்துகிற அளவிற்கு புரோக்கருடைய அட்டகாசம் அதிகரிச்சிருக்காங்க. அதுதாங்க நேரடியாக நான் பேசும்போது சொன்னேன். இன்னும் எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. அரசாங்கமே நேரடியாக விவசாயிகளை சந்தித்து அந்த பொங்கல் தொகுப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த பன்னீர் கருமை அரசாங்கமே கொள்முதல் செய்யும். நியாயமான விலை அரசு நிர்ணயிக்கப்பட்ட நிலை அந்த விவசாயிகளுக்கு கிடைக்கும். சார், ஏடிக்கு பயந்துக்கிட்டு டெல்லியில் போய் அதிமுகவை அடமானம் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு திமுக ஸ்டாலின் சொல்லிருக்காரு. இன்னும் அடுத்த வருங்காலங்களில் ஒட்டு மொத்தமாக மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க இப்போ பேசுகிறேன் சார். இதுதாங்க நேற்றையே நான் பேசுனேன். நேற்றுலாம் நீங்கள் டிவியில் எடுத்தீங்களா இல்லையா? ஆக எனக்கு என்ன விவசாய தொழில் ஒன்று தான், பெரிய கம்பெனி விளையாட்டு இல்லை. புரியுதா? நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். விவசாயத்தில் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர். அவருடைய பிரச்சனையை தான் நாங்கள் பேசுவோம். இன்றைக்கு இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவருடைய அப்பா திரு கருணாநிதி இருந்த போது 1999 பாராளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வச்சாரு? இது வரைக்கும் நான் கேள்வி கேட்டுக்கிற பதில் சொன்னாராம். 2001 இதே பாரதிய ஜனதாவோட தான் திமுக கூட்டணி வச்சு. அப்பெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்லலை? இப்போ ஏன் சொல்றாரு? பயம் வந்துட்டுது. எடப்பாடி பழனிசாமி யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டாருன்னு நினைக்கிட்டு இருந்தாரு. நான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சதையும் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டு. அந்த பயம்தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை. திமுக கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. இது எந்த விதத்துல சரி? கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். கூட்டணி ஆட்சி அமைக்கணும் தான் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு வெளிப்பட்ட நான் தான் தெளிவா சொல்லிட்டுல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகிறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முடிய நாங்க கேட்கறோம். நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களா? நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்க, அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். வேணுமே அதை தோண்டி ஏதாவது ஒரு விறுவிறுப்பான செய்தி ஊடகத்துக்கு வேணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும். ஒன்றும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும், தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். சார் வந்தா பாத்துக்கல விடுங்க. எங்க பந்தியிலே குறை வைக்கல, இலை ஓட்டினேன். ஆமா, நிச்சயம் தயாராகிட்டாங்க. எல்லா இடத்துலயும் ஊடகங்கள் பத்திரிகை வர்றீங்கள, எந்த அளவுக்கு எழுச்சி பாக்குறீங்க, எந்த அளவுக்கு ஆரவாரத்தை பாக்குறீங்க, மக்களுடைய முகத்துல பிரகாசமா இருக்குதுல, அதுதான் வெற்றிக்கு அறிகுறி. ஆமா, அவர் அணியில சரியான அணிதான். சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களை பத்தி சிந்திக்குதா? இன்றைக்கு அந்த கூட்டணி வைக்கின்ற கட்சிகளுடைய மக்களுடைய பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இவர்கள் பண்ற தப்பெல்லாம் அவர்கள் உடந்தையா இருப்பதாக மக்கள் பாக்குறாங்க. அது எதிர்காலத்துல தான் அவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. சார், அதிமுக அழைச்சா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம பன்னீர்செல்வம் வரதுக்கு தயாரா இருக்காரு சார். அதெல்லாம் கடந்து போச்சு, காலம் கடந்து போய்விட்டது சார். பாமக பல 2 அணியா இருக்கா சார். ஒண்ணு அப்பா ஒரு புள்ளியா சார். அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை சார். உட்கட்சி பிரச்சனை நாங்க எப்படி சார் தலையிட முடியும்? இந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அது அவருடைய பிரச்சனையை நாங்க தலையிட முடியும். இன்ன வரைக்கும் நீ கேட்டுட்டு இருந்தீங்களா? என்ன குறை சொல்லான்னு என்னை கேட்கறீங்களா? இவ்வளவு நேரம் கேட்டுட்டு என்ன குறை சொல்லான்னு என்னை கேட்கறீங்களா? எவ்வளவு குறை சொன்னாங்களும் உங்களுக்கு தெரியும். ஊடகத்திலையும் படம் பிடிச்சிங்க, அதெல்லாம் போடுங்க. காமராஜர் ஏசில தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி தன்னிடம் சொன்னதா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது பெரிய அளவுல சர்ச்சையாகுது. அது நீங்க சார், எனக்கு அதெல்லாம் பெரியவிக்க அந்த காலகட்டத்தில் என்னுடைய வயசுக்கு அவருடைய வயசுக்கெல்லாம் இணையில்லை. அவருக்கு ஏதாவது கனவுல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி.